பாபா வந்து தப்பானப்ப ரஜினி சார் வந்து அடுத்து என்ன ஒரு 4 இயர்ஸ் சபாட்டிக்கல் எடுத்துக்கிட்டு பெரிய ஹீரோயிக் ஸ்டோரி அவர் சூஸ் பண்ணல, சந்திரமுகி தான் சூஸ் பண்ணாரு. படத்தில் மற்றவங்க தான் ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவர் ஃபுல்லாக சைலண்டாக வந்து எண்டில் வந்து ஒரு லக்க சொல்லிட்டு மொத்தத்தையும் தட்டிட்டு போயிட்டே இருந்தார். ஸ்டார் கதையே கிடையாது. ரைட். சந்திரமுகி ரஜினி சார் அப்புறம் டேரக்டர் பி வாசு இவங்களோட காம்பினேஷனில் 2005 ரிலீஸ் ஆன படம். மணிச்சித்திரதாலு அப்படிங்கிற மலையாள படத்தோட ரீமேக்கை கன்னடத்தில் பி வாசு அவர் டைரக்ட் பண்ணார். கன்னடத்தில் அந்த படம் ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே படத்தை தமிழில் ரீமேக் பண்ணார். தமிழில் மெகா ஹிட் ஆனிச்சு. இந்த படம் தான் தமிழ் சினிமாவில் 75 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்த படம். சந்திரமுகி படம் 2005 ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இப்போயும் சன் டிவியில் ப்ரைம் டைமில் போட்டுட்ருக்காங்க. இந்த படத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் இருந்துகிட்ருக்காங்க. என்ன, இந்த படத்துக்கு சீக்குவலாக சந்திரமுகி 2 அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி டைரக்டர் பி வாசு மொக்க பண்ணிட்டாரு. ரஜினி சார் அவரோட சந்திரமுகியை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.